டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99944411 and 9994211166. நெல்லையின் மைந்தன் தாமிரபரணிக்கு சொந்தக்காரன். என் தாயை யார் பழித்தாலும் அவன் தலையை கொய்வேன் என்று சூளுரைத்த என்னுடைய நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த என்னுடைய தானை தலைவன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமை பொறுப்பை இன்று உங்கள் முன்னாலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தமிழகத்தினுடைய தொழில் அமைச்சராக, மின்சாரத்துறை அமைச்சராக, போக்குவரத்து துறை அமைச்சராக திறம்பட செயல்பட்டு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் நம்முடைய மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். கிட்டத்தட்ட 8-9 வருடங்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அற்புதமான அருமையான வளர்ச்சிக்கு மிக சிறப்பான தன்னுடைய பங்கை ஆற்றிக் கொண்டிருப்பவர். இவர் தென்றல் என்று தன்னை கூறிக்கொண்டாலும் கூட அந்த தென்றல் திடீரென்று சூறாவளி ஆகும் என்பது பலருக்கு புரியவில்லை. இந்த சூறாவளி திமுகவை தாக்கும் பொழுது திமுக தவிடுபொடி ஆகும் என்பதும் திமுகவினருக்கு புரியவில்லை. ஏனென்றால் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய, நான் புகழ் என்று சொல்ல மாட்டேன், அவருடைய வீரம் குறித்து பலருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை, எங்களுக்கு தெரியும். பழகுவதற்கு மிக அன்பானவர், பண்பானவர், இனிமையானவர். ஒரு தொண்டன் தனக்கு இது வேண்டும் என்று வந்துவிட்டால் உடனடியாக அதை சிறமேற்கொண்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனதிற்கு சொந்தக்காரர். நான் என் வாழ்க்கையிலே பாரதிய ஜனதா கட்சியில துடிப்பான பல தலைவர்களை பார்த்திருக்கிறோம். நான் 1987ஆம் ஆண்டு முதல் திரு விஜயராகவலு அவர் தலைவராக இருந்ததிலிருந்து, சங்கர் அவர்கள் இருந்ததிலிருந்து, அதன் பிறகு பல்வேறு தலைவர்களை பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தலைவர்களாக, செயல்பாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களாக பார்த்திருக்கிறோம். இங்கே டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த கோஷத்தை வைத்து தமிழகத்தையே பாரதிய ஜனதா பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருந்தார். அந்த தாமரை மலர்ந்தே தீரும் என்கிற வார்த்தைகள் இன்றைக்கு தமிழகம் முழுக்க ஒலித்துக் கொண்டிருக்கும் பொழுது, கடந்த 4 வருடங்களாக ஒரு அற்புதமான துடிப்பு மிக்க, வீரமிக்க ஒரு இளைஞரான திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலே நான் பணியாற்றினேன் என்று சொல்வது எனக்கு மிகப்பெரிய பெருமை என்றுதான் நான் சொல்வேன். அப்படிப்பட்ட திரு அண்ணாமலை அவர்கள் விட்டு சென்ற பணியினை சீரும் சிறப்புமாக, மிக நேர்த்தியாக, ஒரு வீரமிக்க மனிதனாக, சூறாவளியாக திமுக என்கிற அந்த தீய சக்தியை ஒழிக்க வந்திருக்கிற கதாநாயகன் தான் நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள். இந்த சூறாவளியானது வெகு விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதன் ஆட்சியை அழித்து ஒழிக்கும் இந்த சூறாவளி என்பதோடு, இன்றைக்கு சமாதியின் மேல ஒரு கோபுரத்தை வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து பொன்முடி அவர்கள், அதே மாதிரி ஏவா வேலு அவர்கள் எல்லாம் பெண்கள் குறித்து மிக கீழ்த்தரமாக பேசுவதை பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அதைத்தான் 4 வருடங்களுக்கு முன்னாலேயே திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலியிலே வைரமுத்துவுக்கு கொடுத்த எச்சரிக்கை அனைவருக்கும் காதிலே விழ வேண்டும், குறிப்பாக திமுகவினருக்கு என்று. பாரதிய ஜனதாவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், ஒரு சொத்து நம்முடைய திரு நயினார் நாகேந்திரன். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர். எனக்கு மிக மிக அவருடைய அற்புதமான அந்த பணிவு, அந்த அன்பு, அவருடைய தன்னடக்கம், பண்ணையார் என்று அன்போடு அழைக்கப்படுகிற அவர் எல்லோரிடமும் நட்போடு பழகக்கூடியவர், யாரையும் விலக்காதவர், இக்னோர் செய்யவே மாட்டார், எல்லோரும் ஒன்றுதான் என்று நினைக்கக்கூடிய அற்புதமான நபர். இவர் நமக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக கிடைத்திருப்பது நமக்கு பெரும் பேரு. இவருடைய பணி தொடரட்டும், பாரதிய ஜனதா கட்சி வெல்லட்டும். நன்றி, வணக்கம்.